மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனை விலகத்துக்கான அமைப்பு, மன ரீதியான இருந்து வந்த பிரச்சனைகள் விலகத்துக்கான அமைப்பு, திருமண பந்தம், குழந்தை பேரு சித்திக்கின்ற காலமாகும். குழந்தை பேரு சித்திக்கின்ற காலமாகவும் இந்த மாதம் இருக்க போதுங்க. காரணம், அந்த குரு பகவான் இதுவரைக்கும் வக்கரத்தில் இருந்தார். வக்கர நிவர்த்தி அடையறதால உங்கள் வாய்ப்புகள் கதவு திறக்க போகுது. அவ்வளோதான் சொல்லும். மகரம் இனிமேல் ஒளிரும் ஒளிரும் ஒளிரும். இந்த மாதம் முழுவதும் ஒளிரப்போகுது. உயர்ந்த நோக்கங்கள், கணவன் மனைவி உறவிலும் நிறைய சந்தோஷங்கள் கிடைக்கும். காமம் சொல்கிற மாதிரி இந்த காதல் காமம் எல்லாம் இந்த நேரத்தில் உருவாகக்கூடிய காலமாகும். நம்மளுக்கு குழந்தை பேர் சித்திக்கின்ற காலமாகும். இந்த காலம் இருக்க பெறும். அதான் சந்தான பாக்கியம் கிட்டகின்ற பாக்கியம். மகர ராசிகாரங்களுக்கு திருமணமாகி தம்பதியருக்கு இப்பொழுது சந்தான பாக்கியம் கிட்டகின்ற மாதமாக நல்ல ஒரு டெலிகேஷன். மகரம் இனிமேல் நிம்மதி பெருமூச்சு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம மனசில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் எல்லாம் வெளிநடப்பு செய்கிற மாதிரி நம் காலமும் நம்மளை தோண்டுகின்ற அமைப்பிலிருந்து நாம் வெளிவரப்போகிறோம். சும்மாவே நம்ம காலத்தை நம்மளே கண்ணை நம் கை வைத்து கொண்டே நம்மளை எல்லாத்தையுமே குறைஞ்சிட்டோம். குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பாகப்பிரவினை, இளைய சகோதரனால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, இளைய சகோதரியால் ஏற்பட்டு வந்த பிரச்சனையெல்லாம் இந்த மாதமே விலக போகுதுங்க. அவங்களால நம்மளுக்கு எந்த தொந்தரவும் இனிமேல் நடைபெறாது. இந்த காலமே நம்மளுக்கு தொந்தரவான விஷயத்தை கொடுக்காதுன்றதுக்கு இதுவே முதல் உதாரணம். அந்த சுக்கிர பகவான் அங்கே 3ஆம் இடத்துல ராகுவோட சம்பந்தப்படும் போது சின்ன சின்ன சரும வியாதிகள் அதெல்லாம் வரும். மற்றபடிலாம் ஒன்றும் தொந்தரவு கிடையாது. காதல் இளைய தலைமுறைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த 18-19 வயசில் டீனேஜில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காதல் மலர்கின்ற காலமாகவும், திடீர்னு பார்த்தோன்னா அவங்க முகமலர்ச்சியெல்லாம் அதிகமாக இருக்கும். அதை மட்டும் சற்று கவனித்து கொள்ளுங்கள். இதெல்லாம் சரியான ஒரு வழிமுறை இல்லாமல் நாம் போகக்கூடாது. இறை நாட்டம் இந்த மாதம் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் அதிகரிப்பது. இந்த பதிவினை காண இருப்பது என்னன்னா, பிப்ரவரி மாத ராசி பலனை பார்க்க போகும். இந்த 2025 2வது மாதம் என்று சொல்லக்கூடிய இங்கிலீஷில், அதாவது ஆங்கில மாதம் என்று சொல்லக்கூடிய பிப்ரவரி மாதத்தை நாம் காண இருக்கிறோம். 1ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் சுவாமி. மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கு எவ்வாறு இருக்க போது விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மகர ராசி நேயர்களே, மகர ராசி இந்த பிப்ரவரி மாதம் 1-2-2025 முதல் 28-2-2025 வரைக்கும் 28 நாட்கள் நம்மளுக்கு நவ கிரகங்கள் என்ன கொடுக்க போகுது, என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க போதா, ஏற்றங்கள் கிடைக்குமா, வெற்றிகள் கிடைக்குமா, எல்லாமே கிடைக்கும். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் மகரத்தை பொறுத்த வரைக்கும் இனிமேல் எல்லாமே சக்சஸ் சக்சஸ் சக்சஸ். ஏன்னா சனி பகவானும் இப்பிருந்து இடம்பெயரக்கூடிய காலம் உருவாகி விட்டது. 2ஆம் இடத்துலேருந்து அவரும் வெளியே போகிறதுக்கான அமைப்புகள் உருவாயிடுச்சு. நம்மளுக்கு தொந்தரவான விஷயத்திலேருந்து அவங்களும் வெளியேறதுக்கான அமைப்புகளும், பிரச்சனை தரக்கூடிய இடத்துலேருந்து அவர் வெளியேறுவதும். என்னென்னா அந்த வாக்குஸ்தானத்தில் மட்டும் சூரியனோடு சம்பந்தப்படும் போது தந்தை உறவுகளில் கவனத்தை தேவை. தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உடம்புல நாம் கவனத்தை எடுத்துக்கணும். இந்த காலம் மட்டும்தான் கொஞ்சம் தொந்தரவான விஷயத்தை ஏற்படுத்தும். மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனை விலகத்துக்கான அமைப்பு, மன ரீதியான இருந்து வந்த பிரச்சனைகள் விலகத்துக்கான அமைப்பு, திருமண பந்தம், குழந்தை பேரு சித்திக்கின்ற காலமாகும். குழந்தை பேரு சித்திக்கின்ற காலமாகவும் இந்த மாதம் இருக்க போதுங்க. காரணம், அந்த குரு பகவான் இதுவரைக்கும் வக்கரத்தில் இருந்தார். வக்கர நிவர்த்தி அடையறதால உங்கள் வாய்ப்புகள் கதவு திறக்க போகுது. அவ்வளோதான் சொல்லும். மகரம் இனிமேல் ஒளிரும் ஒளிரும் ஒளிரும். இந்த மாதம் முழுவதும் ஒளிரப்போகுது. உங்களுக்கான திருமண பந்தத்தில் இருந்து வந்த பிரச்சனை, ஐயா நான் திருமணம் போயிடுச்சே என்னன்னு தெரியல, அந்த முன்ன போனாங்க அந்த அலையன்ஸ், அவரை தான் நான் மனசில் நினச்சிட்டு இருக்கேன்னா அந்த அலையன்ஸ் இப்போது திருப்பியும் நம்மளுக்கு கைகூடக்கூடிய காலம். ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். 6 மாதம் ஆச்சு சாமி, எப்படி தான் கட்டாயி போச்சுன்னே தெரியல. திருப்பியும் அதுக்கான தொடர்புகள் சரியான முறையில் இல்லைன்னா அந்த திருமண பந்த உறவுகள் இனிமேல் சக்சஸ் கொடுக்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. காரணம், செவ்வாய் பகவான் நேரடி பார்வையிலிருந்து நீச்சகதியில் இருந்தார். அவரான அமைப்பு எப்போ வக்ரகதியில் போகிறதால உங்களுக்கு மேலும் கூடுதல் அமைப்பு தான். ஒரே வார்த்தை சொல்லணும்னா இனிமேல் அந்த தொந்தரவான வயிற்று வலி கூட இனிமேல் தொந்தரவு பண்ணாது. தொந்தரவான விஷயமே கிடையாது. அவ்வளோதான் சொல்லுவேன் நான். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் மகரத்தை பொறுத்த வரைக்கும் இது மேன்மை தரக்கூடிய காலமாக இருக்க மேன்மை தருங்க. அதுவும் இல்லாமல் சுக்கிர பகவான் மெயினான விஷயம், இந்த நேரத்தில் அவர் உச்சம் பெறுகிறார். ராகுவோட உச்சம் பெறுவார். அந்த மீனத்தில் உயர்ந்த நோக்கங்கள், கணவன் மனைவி உறவிலும் நிறைய சந்தோஷங்கள் கிடைக்கும்.
காமம் சொல்கிற மாதிரி இந்த காதல் காமம் எல்லாம் இந்த நேரத்தில் உருவாகக்கூடிய காலமாகும். நம்மளுக்கு குழந்தை பேர் சித்திக்கின்ற காலமாகும். இந்த காலம் இருக்க பெறும். அதான் சந்தான பாக்கியம் கிட்டகின்ற பாக்கியம் மகர ராசிகாரங்களுக்கு திருமணமாகி தம்பதியருக்கு இப்பொழுது சந்தான பாக்கியம் கிட்டகின்ற மாதமாக நல்ல ஒரு டெலிகேஷன், நல்ல ஒரு அமைப்பு, நல்ல ஒரு காலம் என்று கூட சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் அது ராகுவோட சம்பந்தப்படுவதால் வெளியூர் பயணங்களோ வெளிநாடு பயணங்களோ இது வரைக்கும் இல்லாமல் இருந்திருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல செல்வத்தை வாரி வழங்குகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். வெளியூரில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன், நான் எனக்கு சரியான முறையில் செல்வங்கள்லாம் கிடைக்கலன்னா கண்டிப்பாக இந்த மகர ராசிகாரங்களுக்கு இந்த முறை ஜாக்பாட் அடித்த மாதிரி ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். மாதமே அதுக்கான பலாபலெல்லாம் கிடைக்கும். தொடர்ச்சியாக வந்த வண்ணம் காணப்படும். என்னடா அது, எப்படித்தான் நான் கட்டுக்குள்ள இருந்தேன். இந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கில் இருந்தவங்க கணவன் மனைவிக்குள்ள டைவர்ஸுக்காக நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன், சரியான முறையில் தீர்ப்பு கிடைக்கலங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதமே அதுக்கான அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும். பிரிந்தவங்களுக்கு பிரிந்து திருப்பியும் உறவுகள் சேர்க்கறதுக்கான காலமும், இரண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் மகரம் இனிமேல் நிம்மதி பெருமூச்சு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம மனசில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் எல்லாம் வெளிநடப்பு செய்கிற மாதிரி நம் காலமும் நம்மளை தோண்டுகின்ற அமைப்பில் இருந்து நாம் வெளிவரப்போகிறோம். சும்மாவே நம்ம காலத்தை நம்மளே கண்ணை நம் கை வைத்து கொண்டே நம்மளை எல்லாத்தையுமே குறைஞ்சிட்டோம். குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பாகப்பிரவினை, இளைய சகோதரனால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, இளைய சகோதரியால் ஏற்பட்டு வந்த பிரச்சனையெல்லாம் இந்த மாதமே விலக போகுதுங்க. அவங்களால நம்மளுக்கு எந்த தொந்தரவும் இனிமேல் நடைபெறாது. இந்த காலமே நம்மளுக்கு தொந்தரவான விஷயத்தை கொடுக்காதுன்றதுக்கு இதுவே முதல் உதாரணம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த தொந்தரவான விஷயங்கள் அது கூட இந்த மாதம் நிலைமையெல்லாம் மாறிடும். அவங்கள நாம் கடுகடுன்னு பேசந்து அவங்க சென்ற பாதையெல்லாம் தவறான பாதையிலேருந்து அவங்களும் விலகி செல்வதை பார்க்கும்போதெல்லாம் நம்ம மனசு ஓரளவுக்கு தெம்பு தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். அவங்களால நம்மளுக்கு தொந்தரவுலாம் ஏற்பட்டிருந்தால் அந்த தொந்தரவான விஷயத்திலேருந்து இந்த மாதம் அதிலேருந்து நீங்கள் வெளிப்பாட்டுக்கு வந்துடுவீங்க. முக்கியமாக நோய் நொடியில் அகப்பட்டிருந்த மகர ராசிகாரங்க, வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சக்ஸஸ் தரக்கின்ற மாதம். ஐயா, நான் வேலை வாய்ப்பு தேடிட்டுருக்கேன், அரசாங்க உத்தியோகத்தை தேடிட்டுருக்கிறேங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு செட் ஆகும். அரசாங்க தொழிலுக்காகவோ அரசாங்க வேலையை எடுத்து நான் கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சிட்ருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நிறைய வருமானத்தோடு உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஒரு பாராட்டு எல்லாமே உங்களை கூப்பிட்டு சொன்னாங்களேன், உங்களை கூப்பிட்டு பரிவட்டமே கட்டுவாங்க. அந்த அளவுக்கு தகுதி படைத்தவராக மகர ராசிக்காரங்க விளக்க போகிறாங்க. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, அவங்களை போல யாருமே நிமிர்ந்த நடையோட நேர்கொண்ட பார்வையோட யாரால் இருக்க முடியும். தைரியம், தன்னம்பிக்கை, உறுதி கொண்ட அமைப்போட இனிமேல் திரும்பவும் அந்த கம்பீர நடையோட அவங்க நடக்கிறதுக்கான காலம் இனிமேல் வந்து விட்டது என்று தான் சொல்லுவோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்கிறோமில்லை, அந்த சுக்கிர பகவான் அங்கே 3ஆம் இடத்துல ராகுவோட சம்பந்தப்படும் போது சின்ன சின்ன சரும வியாதிகள் அதெல்லாம் வரும். மற்றபடிலாம் ஒன்றும் தொந்தரவு கிடையாது. காதல் இளைய தலைமுறைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த 18-19 வயசில் டீனேஜில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காதல் மலர்கின்ற காலமாகவும், திடீர்னு பார்த்தோன்னா அவங்க முகமலர்ச்சியெல்லாம் அதிகமாக இருக்கும். அதை மட்டும் சற்று கவனித்து கொள்ளுங்கள். இதெல்லாம் சரியான ஒரு வழிமுறை இல்லாமல் நாம் போகக்கூடாது. இறை நாட்டம் இந்த மாதம் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் அதிகரிப்பது. ஏன்னா சூரிய பகவான் 13 தேதிக்கு அப்புறம் நம்ம ராசியை விட்டுட்டு இடம்பெயர்ந்து கும்பத்தில் அமரும் பொழுதெல்லாம் இறை நாட்டம் அதிகரிக்கும். இறைவன் ஆலயத்துக்கு செல்றதுக்கான அமைப்புகள் உருவாகும். மனசில் இருந்து வந்த தேக்கமான நிலைமையெல்லாம் மாறக்கின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்க போகுதுங்க. ரொம்ப தேங்கி போயிடுதுங்க, எதை தான் பண்ணுறதுனே தெரியல. நம்மளுடைய குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய காலமாகவும், முக்கியமாக குலதெய்வ வழிபாடு இந்த நேரத்தில் மேற்கொள்ளக்கூடிய மாதமாகவும் இருக்குது ஐயா. இதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் செல்வங்கள், அதாவது கொடுக்கல் வாங்கல்ல நான் கொடுத்து ஏமாந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் திரும்ப வருகின்ற பாக்கியம். அந்த ரியல் எஸ்டேட் துறையில் நான் போட்டுட்ருக்கேன், பணம் மொத்தமே இடமா தான் கருது வாங்கி போட்டிருக்கேன், அது எதுவுமே சேல்ஸ் ஆகலைன்னா இந்த மாதம் அதெல்லாம் சேல்ஸ் ஆகி விற்பனை ஆகிட்டு கைக்கு நிறைய காசு வரத்துக்கான அமைப்பு எல்லாமே ஒரு சக்ஸஸ் தருகின்ற அமைப்பாகும். ஏன்னா சுக்கிர பகவான் நம்ம ராசிக்கு 3ஆம் இடத்துல கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய இடத்துலேருந்து நேரடி பார்வையாக உச்சம் பெற்று நேரடியாக 9ஆம் இடத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு என்னென்ன பாக்கியம் கிடைக்கலையோ அனைத்தும் கிடைக்கின்ற பாக்கியம். 10ஆம் அதிபதி அல்லவா, தொழில்காரகன் அல்லவா, கலைத்துறையில் விட்டுருக்கவங்க, இந்த மீடியா துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது நல்ல அனுகூலமான மாதம் என்று கூட சொல்லுவேன். உடல் உபாதை, இந்த ஹாஸ்பிட்டல் நர்ஸ் இது மாதிரிலாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, அந்த அரசியல் அரசாங்கம் மற்றும்
சட்டம் சார்ந்த துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம், காவல்துறை ஆகட்டும், எதுவானா இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு அடையாளமும், நம்மளுக்குன்னு யாருன்னா ஒரு தன்னம்பிக்கை தைரியம் கொடுக்கக்கூடிய ஆள் இல்லை, எல்லாமே நம்மளை கீழே போட்டு மிதிக்கிறேன்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல முன்னேற்றம், நல்ல செல்வாக்கு தருகின்ற மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் 28 நாட்களும் செல்வத்தை அளிக்கின்ற மாதமாக இருக்க போது. ஒரு ஸ்பீட் அப்படியான்னு சொல்ல மாதிரி ஸ்பீடாக நாம் மேலே வர்றதுக்கான காலம். நான் இடம் வாங்கி போடல, இடம் சார்ந்த விஷயத்தில் நான் சரியான முறையில் கவனம் பண்ணலைன்னா இந்த காலம் உங்களுக்கு உறுதிப்படுத்தும். நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கின்ற பிப்ரவரி மாதம். செல்வத்தை வீட்டில் சேர்க்க போகிறோம். பொன்பொருள் ஆடை ஆபரணம் வாங்கலைன்னா இந்த மாதம் வாங்கிறதுக்கான பாக்கியம் பெறப்போகிறோம். திருமண தோஷங்களை குழந்தை பேறு சித்திக்கின்ற மாதமாகவும், இடைநிலைக்கு முதுநிலை படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஆதாயம் தருகின்ற மாதமாகவும், நான் படிச்சுட்டேன், பெரிய லெவலில் போகிறேன், நான் ஃபாரின் போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஏற்றம் தரக்கூடிய மாதமாக